everyone, welcome to Learn with Aparna. இன்னைக்கு நம்ம chapter 3 ஓட 9th வீடியோல அதாவது நம்மளோட present tense கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம், past tenseம் கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். 8 வீடியோ பார்த்துட்டோம். இப்போ future tense ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதோட first வீடியோல இருக்கும். இன்னுமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இதுவரை நம்ம பிரசன்ட்டும் பாஸ்டும் நீங்க பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோஸ் பார்த்துட்டீங்க வாங்க. சோ தட் அதுக்கும் இதுக்கும் லிங்க் இருக்கும் பொழுது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம உங்களோட லேர்னிங் தடைப்படாம கண்டினியூ பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. அண்ட் வீடியோ பிடிச்சா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. நம்ம நிறைய லைக் பண்றதை பொறுத்து யூடியூப் நிறைய பேருக்கு அனுப்பும். அந்த விஷயம் ஒன்று இருக்கு. ஸோ அது கண்டிப்பா பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறது சிம்பிள் ஃபியூச்சரை பத்தி சொல்ற ஒரு டென்ஸ். ஸோ ஃபியூச்சர் அப்படிங்கிறது இப்போ நான் இன்னைக்கு இருக்கேன் அப்படின்னா நாளைக்கு அப்படின்னாலே அது ஃபியூச்சர். இல்லை இப்போ ஒரு 3 மணினா ஒரு 5 மணிங்கிறது ஃபியூச்சர். ஸோ பேசிக்கா இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பாஸ்ட், இதுக்கப்புறம் வரதெல்லாம் ஃபியூச்சர். ஓகேங்களா? ஃபேக்ட் அதுதான். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ்ல அதாவது இதுக்கப்புறம் நடக்க போற விஷயம் பத்தி நம்ம பேசும்பொழுது நம்ம எப்படி பேசுவோம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த டென்ஸ் வந்து மற்ற எல்லா டென்ஸோட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லா டென்ஸ்க்கும் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஓகே சப்ஜெக்ட் இருக்கு, அது கூட இதை சேர்த்து V1ஓ V2ஓ V3ஓ அதுக்கு முன்னாடி ஹெல்பிங் வேணும் வேண்டாம் அதுங்கிறது ஃபார்முலான்னு கொடுத்துட்டேன். ஸோ இதில் நம்ம தெளிவாக பார்த்தது என்னன்னா சில டென்ஸ்க்கு மட்டும் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கா ப்ளூரல் சப்ஜெக்டான்னு செக் பண்ணணும். பட் இந்த ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலாவில் 3 ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? 3 ஃபார்முலாவா? ஏமா ஒரு ஃபார்முலாக்கே எனக்கு குழப்பிக்கிட்டு இருக்கு, இன்னுமே நீ சொல்லும் போது புரியுற மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் யூஸ் பண்ணும்போது குழப்பதுன்னு மறுபடியும் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுல நீ இதுக்கு 3 ஃபார்முலா வேற சொல்ற, அவ்வளவுதான் எங்களை முடிச்சுட்டீங்க போங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளா நான் சொல்லி தரேன், அதை வச்சு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, சிம்பிள் ஃபியூச்சர். ஓகே, இந்த டென்ஸை நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். இன்ஃபார்மல் ஒன்று, ஃபார்மல் ஒன்று. இன்ஃபார்மல் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம பீப்புள், இன்ஃபார்மல் பீப்புள்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி எல்லாம் ஃபேமிலி எல்லாமே. ஃபார்மல் அப்படிங்கும் பொழுது நமக்கு நம்மளுக்கு கூட பெரியவங்க, மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கவங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆஃபீஸாக இருந்தால் பாஸ் அவங்க எல்லாமே, இல்லைன்னா நம்மளுக்கு நம்ம ப்ரொஃபஸர்ஸ் ஆகட்டும், ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்ல இருக்க ஒருத்தவங்களாகட்டும். லைக் அவங்க கிட்ட நீங்க தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் பேச மாட்டீங்க, பர்சனலா எதுவுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்க, ஒரு வேலை விஷயமாக தான் பேசுவீங்க. ஏதோ ஒரு வேலை நடக்கணும் அப்படிங்கறதுக்காக. இப்போ ஒரு எம்எல்ஏ ஆகட்டும், எம்பி ஆகட்டும், கவுன்சிலர் ஆகட்டும், அவங்கள்ட்ட நம்ம என்ன பேசுவோம், நம்ம பிரச்சனையை சொல்லி அதுக்கான சொல்யூஷன் அவங்கள்ட்ட இருந்து வாங்க பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஃபார்மல் பீப்புள். நம்ம நார்மலா பர்சனலா நார்மலா பேசிக்கிற எல்லாருமே மரியாதையெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை மரியாதை கொடுத்தாலும் அவங்க வயசு கொடுப்போம், மற்றபடி எல்லாமே பேசிப்போம், ஜாலியா இருப்போம் அப்படிங்கிறது வந்து இன்ஃபார்மல். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபார்மல் பிளேசஸ்ங்கும் பொழுது நம்மளோட ஆஃபீஸ் ஆகட்டும், இல்லை ஏதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் பில்டிங்ஸ் ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஒர்க் ரிலேட்டட் சம்திங் இருக்கு அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒர்க்னா நான் ஜாப் பத்தி மட்டும் சொல்லலை, நார்மலா ஏதோ ஒரு உங்க பர்சனல் இல்லாம நார்மலா ஏதாவது இருக்கா அந்த இடங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஃபார்மல். இன்ஃபார்மல் போது நம்ம வீட்டுல இருந்து தெருமுனையில இருக்க டீ கடையில இருந்து எல்லாமே இன்ஃபார்மல். ஸோ அங்க வந்து உங்களோட பர்சனலா நீங்க நார்மலா இருக்க மாதிரி ஒரு டைம், அந்த இடத்துல ஒரு ஒர்க் இருந்தாதான் நான் போவேன், அதை நடத்துறதுக்காக அங்க இருக்கேன், அந்த மாதிரி இல்லை. ஓகே. ஸோ ஃபார்மல் இன்ஃபார்மல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார்மல் எப்பயுமே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம மரியாதை கொடுத்து பேச வேண்டிய இடமா இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் தனியா ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்ஃபார்மல்ல நம்மளுக்கு 2 விதமா இருக்கிறதுனால, அதாவது பிளான்ட் அன்பிளான்ட் 2 விஷயம் இருக்கிறதுனால பிளான்டுக்கு வந்து ஒரு ஃபார்முலா, அதே மாதிரி அன்பிளான்டுக்கு வந்து ஒரு ஃபார்முலான்னு இருக்கு. சரிங்களா? சுத்தி முத்தி பார்த்தா எல்லாமே ஒரே கேட்டகரியில தான் வரும். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளோ ஈஸியத்தான் நீ 3 ஃபார்முலா கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்பீங்க. ஆனா அப்படியே நான் சொல்றேன்னா இனிஷியலா நம்ம பிரெயின் அப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இவ்வளோ கஷ்டமே பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் ஆகும் பொழுது அது ரொம்ப ஈஸியா தெரியும். எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருக்கும்போது ரியாலிட்டி வந்து கம்மியா இருந்தா உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் இல்லைங்களா? அந்த விஷயத்துக்காக தான். ஓகே, சீக்ரெட் வேற சொல்லிட்டோம் பாத்தீங்களா? ஓகே. ஸோ இப்போ இன்ஃபார்மல்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 விஷயம் நடக்கும். ஒன்னு பிளான்ட், இன்னொன்னு அன்பிளான்ட். அது என்ன பிளான்ட் அன்பிளான்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பிளான்ட்னு பாத்தீங்கன்னா இன்ஃபார்மலா ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸோ, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து
ஒரு யோகா கிளாஸ் ஜாயின் பண்றோம் நாளையில வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி வைப்போம் இல்லையா. என்னென்ன வாங்குவோம், யோகா மேட் வாங்குவோம், அதுக்கான ட்ரெஸ், கம்ஃபர்டபுளா இருக்க ட்ரெஸ், அதுக்கான என்விரான்மெண்ட் எதுன்னு பார்ப்போம், அதே மாதிரி அதுக்கான டைமுக்கு அலாரம் வைப்போம். இதெல்லாம் நம்ம ரெடி பண்றது இல்லையா. உடனே யோகா கிளாஸ் ஜாயின் ஆனோடனே நம்மளுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் அன்ஹெல்த்தியா தோணும். நம்மளுக்கு வந்து கரெக்டான டயட்டே இல்லை, நம்ம டயட்டே தப்புன்னு தோணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ஓட்ஸ் இதெல்லாம் வாங்கி வைப்போம். ஜிம்முக்கு போகும்போது இது பொருந்தும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணுவோம், ரைட். ஸோ இதெல்லாம் வந்து பிளான்டு. அதுவே அன்பிளான்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் சிச்சுவேஷன்ஸ் தனித்தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு ஓவர்வியூ. அதே அன்பிளான்டுன்னு பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு ஹோட்டல் போய் ஃபுட் ஆர்டர் பண்ணுறதாகட்டும், இல்லை திடீர்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அன்பிளானாக நடக்கும் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் அன்பிளான். அப்போ பிளான்டு வந்துச்சுன்னா நம்ம 2 டைப் ஆஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்னன்னா ஒன்னு கோயிங் டு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ன, சப்ஜெக்ட் பிளஸ் இஸ் ஆர் ஆம் ஆர் பிளஸ் V1 ing இல்லைங்களா, அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா கோயிங் டு யூஸ் பண்ணி சப்ஜெக்ட் பிளஸ் பி ஃபார்ம் பிளஸ் கோயிங் டு பிளஸ் V1 யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் என்னங்கிறத நான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது உங்களுக்கே புரியும் இல்லைங்களா. ஸோ இப்போ ஜஸ்ட் சொல்றது பிளான்ட், இன்ஃபார்மல் பிளான்ட்ல கோயிங் டு யூஸ் பண்ணுவோம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. அதே பிரசன்ட் கண்டினியூஸையும் யூஸ் பண்ணுவோம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா டைம் மார்க்கர் ஆட் பண்ணணும். டைம் மார்க்கருங்கும் பொழுது நம்மளுக்கு ஃபியூச்சரோட டைம் இருக்கும். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு ஒரிஜினலா அது பிரசன்ட் கண்டினியூஸ் இப்ப நடக்கிறத சொல்றோமா, இல்ல ஃபியூச்சருக்காக பிரசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்றோமா, எதுக்கு இன்ஃபார்மல் பிளான்ட்ல யூஸ் பண்றோமா அப்படிங்கிறது தெரியணும் அதுக்காக, சரிங்களா. ஸோ டைம் மார்க்கர் இங்க ரொம்ப முக்கியம். அதே போல இது டைப் 2. டைப் 1 பாத்தீங்கன்னா ஃபார்மல். ஃபார்மலுக்கு நம்ம நார்மலாவே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வில் தான் யூஸ் பண்ணுவோம், சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் V1. இன்ஃபார்மலுக்கு மட்டும் பிளான்ட் சொன்னீங்க, அன்பிளான்ட் சொன்னீங்க, ஃபார்மலுக்கு எதுவுமே சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார்மல் எப்பயுமே நம்மளுக்கு பிளான்டா தான் இருக்கும், அன்பிளான்டா இருக்காது. ஆப்வியஸா நம்ம ஆஃபீஸ்ல நீங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இல்ல ஒரு ஈவெண்ட் இருக்கு, ஒரு பிரான்ச் ஓபன் பண்றாங்க, இல்ல ஒரு MLA பதவி இருக்கிறாரு, இல்ல ஒரு MP பதவி இருக்கிறாரு, ஒரு கவுன்சிலர் விசிட் பண்றாரு, எல்லாமே ஏற்கனவே பிளான்டா தான் இருக்கும் இல்லைங்களா ஃபார்மல் அப்படிங்கும்பொழுது. அதனால ஒரு டெஸ்ட்ல இருந்து எல்லாமே. ஸோ ஃபார்மலுக்கு அன்பிளான்ட் பிளான்டா எதுவுமே கிடையாது. ஃபார்மல் சிச்சுவேஷன்ஸ்க்கு எப்பயுமே நம்ம சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் V1 தான் யூஸ் பண்ணுவோம், சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும். அதுவே இன்ஃபார்மல்ல பிளான்ட்ல கோயிங் டு யூஸ் பண்ணலாம், இல்ல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுவே இன்ஃபார்மல் அன்பிளான்ட் இருந்தா அதுக்கும் வில் தான் யூஸ் பண்ணுவோம். வில்னா சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் V1, சரிங்களா. புரியுற மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும், குழப்பமா இருக்க மாதிரியும் இருக்கும், தெளிவான மாதிரியும் இருக்கும். எனக்கு புரியுது. பட் நம்ம சிச்சுவேஷன்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஓகே. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபார்மல் ஒன்று இருக்கு, இன்ஃபார்மல் ஒன்று இருக்கு, அதை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டைப் 1 அதாவது ஃபார்மல் பிளான்டையும் டைப் 2 இன்ஃபார்மல் அன்பிளான்டையும் பாக்குறோம். ஏன் ரெண்டையும் குழப்புறீங்க, இப்ப எது டைப் 1 எது டைப் 2 எனக்கு குழப்புதே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சைட்ல அந்த ஃப்ளோ சார்ட் எப்படி பிரிஞ்சிருக்குங்கிற டைப்ஸ் நான் இங்க வச்சிருக்கேன், இதை பாத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ஏன் இது ரெண்டையும் எடுத்திருக்கேன், டைப் 1னா டைப் 1 முடி, டைப் 2னா டைப் 2 ரெண்டையும் முடி, நீ ஏன் இப்படி பாதி பாதி எடுத்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டுக்கும் ஃபார்முலா சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் V1, சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் V1. அதனாலதான் நான் வந்து இது ரெண்டையும் ஒட்டுக்கா கவர் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியும். ஸோ இந்தந்த டைப் நீங்க ஞாபகம் வச்சுக்காட்டியும் இந்தந்த சூழ்நிலைகள்ல நம்ம வில் பிளஸ் V1 யூஸ் பண்ணுவோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்காக தான் இதை ட்ரை பண்றேன், சரிங்களா. ஸோ கிளியரா கவனிச்சிங்கன்னா புரியும். ஓகே. ஸோ இப்போ நான் எல்லாத்துலயுமே வில் தான் சொல்லியிருக்கேன். இந்த ஷால்னு ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கனே அது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஷாலும் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஆனா அது எப்ப யூஸ் பண்ணுவோம்னா இன்ஃபார்மல் பிளேசஸ்ல V இந்த ரெண்டுக்கும் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. மாத்தி வேற எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. இன்ஃபார்மல்ல தான், ஃபார்மல்ல ஷால் கிடையவே கிடையாது. இன்ஃபார்மல்ல ஐக்கும் விக்கும் மட்டும் நம்ம ஷால் யூஸ் பண்ணலாம். சேம் வில்லோட மீனிங் கொடுக்கும் அந்த டைம்ல. தனிப்பட்ட முறையில ஷாலுக்கான மீனிங் வேற இருக்கு, அதெல்லாம் நம்ம கிராமர்ல மாடல் வெர்ப்ஸ் பார்க்கும்போது நம்ம ஃபுல்லா கவர் பண்ணலாம், சரிங்களா. ஓகே. இப்போ பாருங்க டைப் 1 ஃபார்மல் பிளான் அப்படின்னா ஃபார்மல்ல பிளான்ட். இப்போ பேசிக்கா ஃபார்மல்ல அன்பிளான்டே இருக்காதுன்னு சொல்லிட்டேன், அதனால நம்ம ஃபார்மல்னு மட்டும் வச்சுக்கலாம். ஓகேயா. எழுதி ஏன் அடிக்கிறேன்னு புரியுதா, உங்களுக்கு புரிஞ்சதை நான் திருப்பிங்க தெளிவா காட்டுறதுக்காக அடிச்சிருக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ பிளான்ட் ஈவெண்ட்ஸ். பிளான்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே ஒரு
ப்ராப்பரா பிளான் பண்ணி ப்ரையாரா எல்லாமே ஃபார்மலி முடிவு பண்ண ஒரு ஈவெண்ட்டை பத்தி நம்ம பேசும்போது, ஈவெண்ட் அப்படிங்கும்போது நடக்க போற ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ ஒரு லாயரை மீட் பண்றதா இருக்கலாம், ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்டா இருக்கலாம், ஒரு கம்பெனி பிரான்ச் ஓப்பனிங்கா இருக்கலாம், ஒரு மீட்டிங்கா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ப்ராப்பரா எதுவுமே பிளான் பண்ண ஒரு செயல், நடக்க போகிற செயலை பத்தி சொல்லும் பொழுது நம்ம subject plus will plus V1 யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா the reception will begin at 9 PM. ஸோ ரிசப்ஷன் ஒரு பிளான்ட் ஈவெண்ட், ஃபார்மலா எல்லாரையும் இன்விடேஷன் வச்சு கூப்பிடுறோம், ஃபார்மலா எல்லாமே பண்றோம், வெல்கம் பண்றோம், எல்லாமே பண்றோம், கரெக்ட். ஸோ the reception will begin at 9 PM அப்படின்னா will begin, will plus V1. அதே போல ஒரு லாயரோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படிங்கும்போது the lawyer will see you at 5 PM. அவங்க லாயர் வந்து உங்களை 5 மணிக்கு மீட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு பிளான்ட் ஃபார்மல் ஈவெண்ட்ஸ். அதுவே அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கும் பொழுது பேசிக்கா வந்து அஃபீஷியலா நம்ம ஏதாவது அனௌன்ஸ் பண்ணும் பொழுது அதை ஃபியூச்சர்ல தான் சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கம்பெனி வந்து புதுசா ஒரு பிரான்ச் ஓபன் பண்றாங்கன்னா, இப்போ ஏபிசி கம்பெனி வில் ஓபன் தயர் நெக்ஸ்ட் பிரான்ச் இல்ல நியூ பிரான்ச் நெக்ஸ்ட் வீக், வில் ஓபன். ஓகே, அஃபீஷியல்னா ஆஃபீஸ் ரிலேட்டட் மட்டுமான்னு கேட்டீங்கன்னா, அஃபீஷியல்ங்கிறதுக்கு மீனிங் உங்களுக்கு கிளியரா தெரியும் நம்புறேன். தெரியலன்னா அஃபீஷியல்ங்கிறது நம்ம எல்லா இடத்துலயுமே ஒரு சட்டப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான, லீகல்ங்கிறப்போ நம்மளுக்கு சட்டப்பூர்வமாக, அஃபீஷியல்ங்கிறப்ப அதிகாரப்பூர்வமா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அஃபீஷியல் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ற டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், இல்ல ஏதாவது ஆபீஸ்ல ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஆகட்டும், ஒரு எந்த டாக்குமெண்டா இருந்தாலும் வேலிடா பிரிண்டடா அதை வந்து கொடுக்கக்கூடியவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது அதெல்லாமே நம்மளுக்கு அஃபீஷியல் டாக்குமெண்ட்ல வரும். ஸோ கவர்மெண்ட் நம்மளுக்கு கொண்டு வர புது புது ஸ்கீம்ஸ் எல்லாமே அஃபீஷியல் தான், ஓகேங்களா. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் V1ல தான் வரும். ஓகே, இப்போ பிரதம மந்திரி ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா. இப்போ வந்து PMAY ஒரு ஸ்கீம் இருக்கு. ஸோ அந்த ஸ்கீம் வந்து PMAY will achieve 10 crores in the next budget இல்ல நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். ஸோ will achieve, will reach, அப்போ எல்லாமே will plus V1 இந்த மாதிரி. இப்போ ப்ரொஃபஷனல் ப்ரெடிக்ஷன்ங்கிறப்போ கணிப்பு, ஓகேங்களா. இப்போ ப்ரொஃபஷனல்னா ஒரு இதுக்குமே ஒரு ப்ரொஃபஷன் இருக்கும். இப்போ பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கும்போது ஒரு ப்ரொஃபஷன் வந்து டீச்சர். ஒரு மருந்து கொடுக்கணும் அப்படின்னா அது ப்ரொஃபஷனலா யார் பண்ணணும்? டாக்டர் பண்ணணும். இப்போ யூடியூப்ல இருக்க நிறைய பேர் நிறைய யூடியூப் ஆகட்டும் இல்ல சோசியல் மீடியா ஆகட்டும் நிறைய பேர் நிறைய வந்து சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். இது பண்ணுங்க அது சரியாயிரும், அது பண்ணுங்க இது சரியாயிரும். அதெல்லாம் ப்ரொஃபஷனல் அட்வைஸ் கிடையாது. ஒரு டாக்டர் நம்மளுக்கு சொல்றது ப்ரொஃபஷனல். டாக்டர்ங்கிறப்ப நான் வந்து எல்லாருமே தான் சொல்றேன், அலோபதி ஹோமியோபதி எல்லாமே தான் சொல்றேன், ஓகேங்களா. ஸோ பேசிக்கா இது பண்றதுக்கு அவங்க சர்டிஃபைடு, அவங்க எலிஜிபிளா இருக்காங்க அப்படிங்கும்போது அது ப்ரொஃபஷனல் ஆகும். கோர்ட்ல போய் ஒரு லாயர் தான் வாதாட முடியும், வேற யாரும் வந்து வாதாட முடியாது. பிகாஸ் அவங்க அந்த இடத்துக்கு அதுதான் கரெக்டான ப்ரொஃபஷனல். அந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் ஏதாவது ப்ரிடிக்ட் பண்றாங்க, அதாவது ஃபியூச்சர் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கும் பொழுது அதுக்கெல்லாம் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர்ல எஸ் பிளஸ் வில் பிளஸ் V1, சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் V1 யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரொஃபஷனல் கடிப்புனா என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த கொரோனா வந்துச்சு, கொரோனா வந்தப்போ நிறைய பேர் நிறைய சொன்னாங்க இல்லைங்களா. சோசியல் மீடியாலேயே நிறைய விஷயங்கள் பரவுச்சு. ஆனா டாக்டர்ஸ் இல்ல அந்த ஹெல்த் கேர்ல இருக்கவங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான கணிப்பு. எக்ஸ்பர்ட்ஸ் சே கொரோனா வைரஸ் வில் நெவர் டை. அப்போ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, கொரோனா வைரஸ் வந்து எப்பயுமே சாகாது, லைக் அதுக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த எக்ஸ்பர்ட்ஸ் யாரு? அதை சொல்றதுக்கு தகுதி இருக்கவங்க. அப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இங்க கொரோனா வைரஸ் ஆகாதுங்கிறது எப்படி சொல்றாங்க? ஒரு கணிப்பிட சொல்றாங்க, ஒரு ப்ரிடிக்ஷன். ஸோ அந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்ம சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் V1 யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த ப்ரொஃபஷனல் இல்லாம சும்மா சொல்றவங்களா என்னமா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இன்ஃபார்மல்ல வரும், நான் அதை கவர் பண்றேன், சரிங்களா. ஓகே, இப்ப சைனால ஏதோ வைரஸ் வந்துச்சு, அந்த வைரஸை வந்து ஊர் பூரா கொரோனா மாதிரி வந்துடும், கொரோனா வந்துடும், அந்த மாதிரி ஆயிரும் சொன்னாங்க. அதெல்லாம் ப்ரொஃபஷனல் ப்ரெடிக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் V1 யூஸ் பண்ண கூடாது, ஓகேங்களா. ஃபைன். இப்ப இது வந்து ஃபார்மல் டைப் 1 நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்து இன்ஃபார்மல் அன்பிளான்ட் டைப் 2 என்னன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் V1. அந்த மூமெண்ட்ல தான் நம்ம வந்து ஒரு விஷயம் எடுக்கிறோம், இதுக்கு முன்னாடி பிளான்லாம் பண்ணல, அந்த மூமெண்ட்ல நம்ம ஒரு டெசிஷன் எடுத்து சொல்றோம் அப்படிங்கும் பொழுது
நம்ம சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் V1 யூஸ் பண்ணுவோம் இன்ஃபார்மல்ல. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்றோம். அந்த பொண்ணு வந்து எப்பயும் வண்டி ஓட்டிட்டு வருவாங்க. இன்னைக்கு வந்து வண்டியில வரல, நடந்தா வந்தேன்னு சொல்றாங்க. எப்படி வீட்டுக்கு போவேன்? நடந்தா போவேன், நீ கிளம்பு அப்படின்னா, ஏவா நான் ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அது அந்த பொண்ணை ட்ராப் பண்ணணும்னு பிளான்ல நம்ம வரல. அந்த நேரம் சடனா ஓகே நடந்து போறாங்களா, நான் ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு அந்த நிமிஷம் நம்ம முடிவு பண்ற அந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம subject plus will plus V1 யூஸ் பண்ணுவோம். just at the moment. Hey come, I will drop you. I will drop you. அதுவே ஃபுட் ஆர்டர் பண்ணும் பொழுது இது ஃபுட்னு சொல்லியா ஃபுட்னு சொல்லியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆக்சுவலி ஃபுட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம ரொம்ப நாளா நம்ம ஃபுட்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஃபுட்னு சொல்ல தப்பு கிடையாது, அது இந்தியன் இங்கிலீஷ்ல. பட் இன்டர்நேஷனலி ஃபுட்டை வந்து ஃபுட்னு சொல்ல மாட்டோம், பிகாஸ் 2 ஓ இருக்கு, அதனால ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், மெனு கார்டு பார்த்துட்டு என்ன வாங்குறோம்னு சாப்பிட்றோம்னு சொல்ல போறோம். ஸோ அந்த மெனு கார்டை பார்த்துட்டு நம்ம என்ன சாப்பிட போறோம்னு சொல்றோம், அந்த நேரம் தான் டிசைட் பண்ணி சொல்றோம். அப்படின்னா ஐ வில் ஹாவ் அ பீட்சா. ஐ வில் ஹாவ் அ பீட்சா. வில் பிளஸ் ஹாவ். ஹாவ்ங்கிறது ஹாவ் வெர்ப் இல்லை, மெயின் வெர்ப். சாப்பிட்றதுக்கு நான் வந்து பீட்சா எடுத்துக்கிறேன். ஐ வில் ஈட் அ பீட்சா. ஐ வில் கோ ஃபார் அ பீட்சா. இந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ I will have, will plus V1. அந்த நேரம் தான் நம்ம முடிவு பண்ணி ஃபுட் ஆர்டர் பண்றோம். அப்படிங்கும்போது அங்க நம்ம will plus V1 யூஸ் பண்ணுவோம். அதே போல ப்ராமிசிங். ப்ராமிசிங்னா நம்ம ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம். அப்படிங்கும் பொழுதும் இன்ஃபார்மலா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஆகட்டும் இல்லை எங்கேயாகட்டும் நம்ம அந்த வாக்குறுதி கொடுத்தோம்னா அதுக்கும் நம்ம will plus V1 யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் உனக்கு நாளைக்கு கால் பண்றேன், நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா அதுவே வாக்குறுதி தான், ப்ராமிஸ் தான். ஸோ ஐ வில் கால் யூ டுமாரோ. will call. இது வந்து ஒரு ப்ராமிஸ், வாக்குறுதி. அதே போல ஆஃபரிங், அதாவது நம்ம ஏதாவது அவங்களுக்கு கொடுக்குறோம், ஆஃபர் பண்றோம் பொழுது மோஸ்டா நம்ம என்ன ஆஃபர் பண்ணுவோம், ஹெல்ப் தான் ஆஃபர் பண்ணுவோம். அந்த ஹெல்ப் ஆஃபர் பண்ணும்பொழுது நம்ம சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் V1 யூஸ் பண்ணலாம். அன்பிளான்ட் ஹெல்ப்ஸ், ஓகே, நீங்களே ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சதனால ஓகே ஐ வில் ஹெல்ப் யூ. ஸோ அந்த நேரம் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா டோன்ட் வரி, ஐ வில் ஹெல்ப் யூ கம்ப்ளீட் திஸ். நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன், எதுக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு, ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே, இங்கே ஹெல்ப் ஆஃபர் பண்றோம், ஹெல்ப் கொடுக்குறோம். கடைசியா பாசிபிலிட்டிஸ். பாசிபிலிட்டிஸ்ங்கும் போது நான் வந்து ஏற்கனவே நான் முடிவெல்லாம் பண்ணல, ஜஸ்ட் நானா வந்து இதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, மேபி அடுத்த வாரத்தோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடியுது, இல்ல ப்ராஜெக்ட் முடியுது, ஒரு வாரம் லீவ் இருக்கு அப்படின்னா என்ன பண்ண போற அப்படின்னா, இன்னும் முடிவு பண்ணல, மேபி ஒரு வெக்கேஷன் போனாலும் போவேன். ஸோ முடிவெல்லாம் பண்ணல, அன்பிளான்டு தான். பட் பாசிபிலிட்டி, வாய்ப்பு இருக்கு, மேபி ஐ வில் கோ ஃபார் அ வெக்கேஷன். ஐ வில் கோ ஃபார் அ வெக்கேஷன். வில் பிளஸ் V1 கோ. ஸோ நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணல, பட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லும் பொழுதும் நம்ம டைப் 2 இன்ஃபார்மல் அன்பிளான்ல தான் வரும், ஏன்னா அது பிளான் பண்ணல. அதனால நம்ம சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் V1 யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பேசிக்கா நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, தமிழ்ல நம்ம இந்த இப்பு இவ் இந்த ரெண்டு எழுத்துக்கள்ல நம்ம பேசுவோம். பார்ப்போம் இப்பு, வருவான் இவ். இந்த மாதிரி எந்த வார்த்தைகளும் நம்ம இப்பு இவ்வு போட்டு பேசும்போது அது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸா இருக்கும். நீங்க வேணா கவனிச்சு பாருங்க. சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் ஒரு அடிஷனல் டிப். இப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன மாதிரி சென்டென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் V1 நம்ம ஏற்கனவே சொன்னது. இதுவே நெகட்டிவா இருந்தா சப்ஜெக்ட் பிளஸ் வில் நாட் பிளஸ் V1. இந்த வில் நாட் என்னன்னு சொல்லலாம்னா ஓன்ட் அப்படின்னு சொல்லுவோம். கான்ட்ராக்ட் பண்ணி இந்த ஓக்கு பதிலா அப்போஸ்ட்ரோஃபி, வில் நாட் வந்து நம்மளுக்கு என்னவாகும், WON அப்போஸ்ட்ரோஃபி T, ஓன்ட். ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ இதை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்த்துடலாம். அதே போல இந்த சென்டென்சஸ்ல நம்ம நிறைய டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐ திங்க், ஐ பிலீவ், ஐ சப்போஸ், ஐ இமேஜின், ஐ டோன்ட், இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் கொடுக்கலாம். ஐ திங்க் ஐ வில் லீவ் early. ஐ பிலீவ் she will perform better. ஐ சப்போஸ் he will come late. ஸோ இந்த மாதிரி நம்ம டெம்ப்ளேட்ஸ் மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலா ஐ வில் அப்படிங்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி உங்களோட இங்கிலீஷ் கொஞ்சம் மெருகேத்தையும் காட்டிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், கான்ட்ராக்ஷன்ஸ் என்ன, அதே போல மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ரெண்டா நம்ம பிரிச்சதுனால வெல் யூஸ் பண்ணி யூஸ் பண்றதெல்லாம் இந்த வீடியோல பார்ப்போம்.
கோயிங் டு பிரசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் யூஸ் பண்றது நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம், கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கறதுக்காக. சரிங்களா? ஓகே, இப்போ சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் V1. V1 எடுத்துக்கலாம், ஒர்க் எடுத்துக்கலாமா? சோ he will work. He will work. ஓகே. இல்ல இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வேணும்னா he will work this Sunday. இல்ல he will work tomorrow. ஓகே. இப்போ क्वेश्चन எப்படி கேட்போம்? yes or no? will முன்னாடி வரும், சப்ஜெக்ட் பின்னாடி போகும். அப்போ will he work tomorrow இல்ல will he work this Sunday. இதுவே WH क्वेश्चन என்ன பண்ணுவோம்? ஒரு WH வேர்ட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி அந்த அப்படியே yes or no क्वेश्चन எழுதிடுவோம் இல்லைங்களா? அப்போ why will he work this Sunday? இல்ல why will he work tomorrow? நாளைக்கு தான் லீவ் ஆச்சு, அவன் எதுக்கு நாளைக்கு வர்க் பண்ணணும்? ஏன் வர்க் பண்ணுவான்? வா. ஓகே, if ஃபைன். அதே போல நெகட்டிவா இருந்துச்சுன்னா ஹீக்கு பதிலா தே வச்சுக்கலாமா? they will not work tomorrow. அவங்க நாளைக்கு வர்க் பண்ண மாட்டாங்க. இந்த will not நம்ம என்ன பண்ணுவோம்? won't-ஆவும் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்களா, கான்ட்ராக்ட் பண்றது. மோஸ்ட்லி will not வந்து நம்ம won't தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ क्वेश्चन கேட்கும்போது won't-னே கேட்டிருப்போம். சரிங்களா? அப்போ won't they work tomorrow? won't they work tomorrow? நாளைக்கு அவங்க வர்க் பண்ண மாட்டாங்களா? ஓகே. அதே மாதிரி why won't they work tomorrow? ஏன் நாளைக்கு அவங்க வர்க் பண்ண மாட்டாங்க? ஓகேங்களா? புரியுதா? இந்த ஃபார்மேஷன் நான் எப்பயுமே எல்லா டென்ஸ்லயும் நம்ம ஃபார்ம் பண்ற அதே தான். சென்டென்ஸ்ல இருந்து எஸ் ஆர் நோ, எஸ் ஆர் நோல இருந்து WH. இது நம்ம நல்லா ஃபெமிலியர் ஆனதுக்கு அப்புறம் டைரக்டா ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பே நம்ம போய்க்கலாம். அதான் பெஸ்ட். சரிங்களா? ஓகே, இது ஏன்னா நம்ம பிகினர்ஸ் எல்லாருமே அதனால சொல்றேன். ஓகே, இப்போ இன்னும் ரொம்ப காமனான क्वेश्चंस வந்து when will he come, where will you eat, how will you sleep, இல்ல இன்ஃபார்மலா where shall we begin, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது. சோ இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் WH क्वेश्चंसல கேட்போம். இப்போ அடுத்து பார்த்தோம்னா கான்ட்ராக்ஷன்ஸ் நம்ம willக்கு என்ன பண்ணுவோம்னா apostrophe double L. இப்போ we will அப்படினா நம்ம எப்படி பண்ணுவோம்னா v apostrophe double L. இந்த wi க்கு பதிலா apostrophe போடுவோம். அத நம்ம எப்படி சொல்வோம்னா ill அப்படினு சொல்வோம். will, I'll, he'll, she'll, you'll, they'll அந்த மாதிரி சொல்வோம். அதே போல will not என்னவா பண்ணுவோம்? won't அப்படினு சொல்வோம். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? won't, I won't, they won't, he won't, she won't இந்த மாதிரிலாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இப்போ ஏதாவது ஒரு क्वेश्चन கேக்குறாங்க, நம்ம ஷார்ட்டா ஆன்சர் பண்ணனும்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். will you come tomorrow? yes I will. yes I will come tomorrow இல்ல yes I will இல்ல no I will not. இங்க வந்து will not வந்து ரொம்ப பெக்யூலரா ரொம்ப யூஸ் பண்றது கிடையாது. அதனால நம்ம won't யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே கான்ட்ராக்ஷன்ஸ்க்கு தான் நான் ஏற்கனவே ஷார்ட் ஆன்சர்ஸ்க்கு கான்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தேன். ஆனா will notங்கிறது ரொம்ப பாப்புலரா யூஸ் பண்ற ஒரு டேர்மா இல்ல. அதனால எக்ஸெப்ஷனலா நம்ம won't யூஸ் பண்ணிக்கலாம். no I won't, no they won't அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஷார்ட் ஆன்சர்ஸ். கடைசியா நம்ம இந்த டென்ஸ்ல பண்ற மிஸ்டேக்ஸ், இந்த சிச்சுவேஷன்ஸ்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம்னா சில நேரம் வில்லையே விட்டுருவோம். I will comeல I come அப்படின்னா wait I come. இது நம்ம நிறைய யூஸ் பண்ணிருப்போம், யோசிச்சு பாருங்க. wait I come, you go இந்த மாதிரி எல்லாம் இல்ல. I will come, he will go இந்த மாதிரி. ஓகேங்களா? வில்ல விட்டுறாதீங்க. apostrophe வந்து நம்மளுக்கு apostrophe double L, wi க்கு பதிலா தான் apostrophe, இங்க o க்கு பதிலா தான் apostrophe. இத மாத்தி போட்றாதீங்க. அடுத்தது won't want, அதாவது won't வந்து நம்ம want ன்னு எழுதுவோம். want, wantங்கிறது தேவை, won'ட்ங்கிறது will not ஓட சுருக்கம். அத கரெக்ட்டா பாத்துக்கோங்க. கண்டிஷனல் clauses, அதாவது இது நடந்தால் இது நடக்கும் அப்படின்னு சொல்ற கண்டிஷனல் சென்டென்சஸ் இருக்கு. அது நம்ம கிராமர்ல ஃபுல்லா பாப்போம். சோ அதுல if வரும்பொழுது if I have time I will meet him, if I have time I will meet him, if I have money I will lend him. சோ இது இருந்தா என்கிட்ட இது இருந்துச்சுன்னா நான் கொடுப்பேன், சோ நான் டைம் இருந்தா நான் அவனை பாக்குறேன் அந்த மாதிரி சொல்லும் பொழுது ifல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வரும்பொழுது அந்த பக்கம் அடிஷனல் சென்டென்ஸ்ல வந்து நம்மளுக்கு
சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் தான் வரணும். அதுல will plus v1 ஃபார்ம் தான் வரணும். அதை பார்த்துக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா கிளாரிஃபை பண்றேன். இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல பார்ட் 1. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி will plus v1 மட்டும் இன்னைக்கு கவர் பண்ணிருக்கோம். ஆனால் ரொம்ப லென்த்தியா போயிடும். ஸோ அடுத்த டென்ஸ்ல ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோல மண்டே நமக்கு இதோட செகண்ட் பார்ட் கோயிங் டுவும் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸும் எங்க யூஸ் பண்ணுவோம்னு சொல்றேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க டேஸ்ல நம்மளோட டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கு அடுத்த வீக்ல அடுத்த சாப்டரோட ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.